ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா அந்த ராமன் உங்களை காக்கட்டும். வாழ்க்கையின் முதல் கட்டத்தில் நீ நிற்கிறாய். இந்த முதல் கட்டத்தில் நீ நிற்கும் பொழுது உனக்கு நிறைய விதமான மாயையின் சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாயையின் சோதனையில் இருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்றால் நீ என்னிடம் அன்பு கொண்டவனாக மாற வேண்டும். எப்படி தெரியுமா? சிவபெருமானிற்கு முன்பே இருக்கக்கூடிய நந்தியை போல இருக்க வேண்டும். அந்த நந்தி அதீத பாசம் சிவபெருமான் மீது வைத்ததனால் மட்டும்தான் அந்த நந்தி எப்பொழுதும் சிவபெருமானை பார்த்தவாறே இருக்கும். அந்த அளவிற்கு உன்னுடைய அன்பானது என் மீது இருக்க வேண்டும். காலங்கள் கடத்திக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அழகான வாழ்க்கையை ரசிக்க முடியாமல் இவ்வளவு கஷ்டங்களும் மனவேதனைகளும் உனக்கு எதற்கு? நீ சாதித்து வர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் சென்று கொண்டும் வந்து கொண்டும் இருக்க மனிதர்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயே. என்னுடைய மந்திரம் உன்னுடைய நாவில் இருக்கும் வரை நீ யாரை நினைத்தும் புலம்ப முடியாது. மீறி புலம்புகிறாய் என்றால் என்னுடைய நாமம் உன்னுடைய நாக்கில் இல்லை என்று அர்த்தம். இதை கேட்கும் பொழுது சிறிது கஷ்டமாக தான் இருக்கும். உதாரணத்திற்கு உன்னுடைய ஆழ் மனதில் நான் சென்றடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கான கதவை நீ மூடி வைத்திருக்கிறாய். அந்த கதவிற்கான சாவி உன்னிடம்தான் இருக்கிறது. அந்த சாவியை நீ இட்டு அந்த கதவை திறந்தால் மட்டும்தான் உன்னுடைய ஆழ்மனது என்னும் ஆத்மாவுடன் நான் ஐக்கியமாக முடியும். ஐக்கியமாகும் பொழுதுதான் உன்னுடைய ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உன்னுடைய ஆழ்மனதில் இருந்து வரக்கூடிய யோசனைகளும் சிந்தனைகளும் என்னை சார்ந்து யாருக்கும் துன்பம் வராத வண்ணம் இருக்கும். எளிதில் எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ள மாட்டாய். கஷ்டங்களை பார்த்து ஓடிக்கொண்டே இருக்க மாட்டாய். உன்னை சுற்றியிருக்கும் பிரச்சனைகளை உற்று நோக்கி கவனிப்பதை நிறுத்திவிட்டு முதலில் உன்னுடைய உடலில் இருக்கும் மூச்சுக்காற்றை கவனிக்கத் தொடங்கு. எவன் ஒருவன் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மூச்சு காற்றை கவனிக்கத் தொடங்குகிறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பிராண சக்தி தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு உணவாக சென்று அமைகிறது.
ஆத்மாவிற்கு இயற்கையின் உணவை நீ அளித்தால் அந்த ஆன்மா மேன்மையடையும். மேன்மையடைவதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கை மேலோங்கத் தொடங்கும். யார் யாரோ சென்று நடக்காத சில நிகழ்வுகள் கூட நீ சென்றால் நடந்துவிடும். எத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை விதமான கஷ்டங்களையும் தாண்டி வரக்கூடிய மனப்பக்குவத்தையும் மனபலத்தையும் உன்னால் ஈன்றெடுக்க முடியும். எவ்வளவு விதமான கஷ்டங்கள் வந்தாலும் உடைந்து போக மாட்டாய். எத்தனை மனிதர்கள் உன்னை ஏமாற்றினாலும் துயர்ந்து போக மாட்டாய். எத்தனை கடன் உனக்கு இருந்தாலும் நீ ஏழையாக மாட்டாய். எத்தனை நஷ்டங்கள் இருந்தாலும் அதைவிட அதிகமான தொழிலை தொடங்கி நஷ்டத்தை விட லாபத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய மிக பெரிய சந்தர்ப்பம் உனக்கு ஒவ்வொரு நாளிலும் கிடைக்கும். இந்த பிராண சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். ஆனால் இன்றைய நாளில் உனக்கு இன்று இருக்கக்கூடிய கஷ்டங்களை நாம் எவ்வாறு கடந்து செல்ல போகிறோம் என்று மிக பெரிய வருத்தத்தில் இருப்பாய். இந்த வருத்தத்திற்கான மிக பெரிய பதில் என்னவென்றால் நம்பிக்கை, பொறுமை. ஒரு மரம் வளர்க்க ஆசைப்பட்டு ஒரு விதையை மண்ணிற்குள் விதைக்கிறாய் என்றால் அதன் மீது நம்பிக்கை வைத்தும் உன் ஆசை மீது பொறுமையை வைத்தும் அந்த விதை செடியாக மாற பொறுமை காக்கவும், பிறகு செடி மரமாக மாறும் வரை பொறுமை காக்க வேண்டும். இத்தகைய தன்மையான ஒரு பொறுமை இல்லாமல் நீ விதைத்த விதை வளர்ந்திருக்கிறதா என்று இத்தனை முறை நீ விதைத்த இடத்தை நோண்டி அந்த விதையை எடுத்து எடுத்து பார்த்தால் அந்த விதை எப்படி செடியாக மாறி மரமாக மாறும்? அந்த விதை மீது நம்பிக்கையை வைத்து அந்த விதைக்கு மேல் மூடிய மண்ணிற்கு மேல் பொறுமையை வைத்து நம்பிக்கையுடன் காத்திருந்தால் மரம் வளருவது உறுதி. இத்தகைய விதமான நம்பிக்கையும் பொறுமையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கையின் அடியில் இருக்கக்கூடிய ஆழத்தில் இருக்கக்கூடிய முத்துக்களை உன்னால் பெற்க முடியும். இந்த உலகம் போற்றக்கூடிய ஒரு சிறந்த மனிதனாக நீ உருவெடுக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே விஷயம்தான். யாருக்கும் மனதளவிலும் தீங்கிழைக்காதே. ஒருவர் உனக்கு தீயதுதான் செய்கிறார்கள் என்றாலும் அதை சிரித்த முகத்துடன் கடந்து செல்ல பழகு. மேலிருக்கவர்களிடத்தும் கீழிருக்கவர்களிடத்தும் ஒரே விதமாக பழகு. உன்னை விட வயதில் அதிகமானவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் மரியாதை கொடு. இந்த விஷயங்கள் உனக்கு நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நீதி பாதையில் அழைத்து செல்ல தொடங்கும். எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி இன்றைய நாளை உனக்கு ஜெயமாக மாற்றித் தருவேன். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ் மாலிக். ஓம் சாயிரா சாயிரா